ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. الدروس المهمة لعامة الأمة. இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள், இந்த உம்மத்தின் பொதுஜன மக்களுக்கான முக்கியமான பாடங்கள் என்ற அந்த நூலின் தொடர்ச்சியில் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த பாடங்களில் முதல் பாடம், அந்த பாடங்களில் முதல் பாடத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய, கல்வியை பயிலக்கூடிய அந்த பாடம் என்னவென்றால், இந்த இடத்திலே சொல்கிறார்கள், சூரத்துல் ஃபாத்திஹாவில் இருந்து சூரா ஸல்ஸலா முதல் சூரத்துன் நாஸ் வரை இதை எவ்வாறு பயின்றிருக்க வேண்டும், எப்படி கற்றிருக்க வேண்டும் என்பதை எல்லாம் தெளிவாகவே பார்த்திருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அதன் தொடர்ச்சியாக நேற்று சூரத்து அத்-தகாசுர் என்ற அந்த சூறாவில் நிறைவடைந்தோம். அப்படித்தானே? அல்ஹாகுமுத் தகாசுர். அடுத்ததாக இன்று இன்ஷா அல்லாஹ், இன்று இந்த முதல் பாடத்தை அல்லாஹ் நாடினால் முடிக்க இருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் இன்று இந்த முதல் பாடம் இன்றோடு நிறைவடையும் பிஇத்னில்லாஹ். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சூரத்துன் நாஸ் வரை நாம் பார்க்க இருக்கிறோம். நேரடியாக வகுப்பிற்குள் செல்வோம். சூரத்துல் அஸ்ர். முதலில் சூரத்துல் அஸ்ரிலே பாரக்கல்லாஹு ஃபீக்கும் என்ன என்பதை பார்ப்போம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த சூரத்துல் அஸ்ரை பொறுத்த மட்டில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், வல் அஸ்ர். நம்ம எல்லோருக்கும் பரிச்சயமான ஒரு தமிழாக்கம். ஏன்? சலாசத்துல் உசூல் ஸலாஸாவிலே 3 அடிப்படைகளிலே நாம் படித்த ஒரு மிக முக்கியமான ஆயத். இந்த ஆயத்தை பொறுத்தவரை என்ன சொல்கிறார்கள், இந்த வசனத்தை, இந்த சூறாவை பொறுத்தவரை இமாம் ஷாஃபிஈ ரஹிமஹுல்லாஹ், نعم لو ما أنزل الله إلا هذه السورة حجة على خلقه إلا هذه السورة لكفتهم. இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு சூறாவும் இறக்காமல் இது ஒன்றை மட்டும் இறக்கியிருந்தாலே போதும், நாளை உம்மத்திற்கு சாட்சியாக, அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்வதற்காக இந்த ஒரு சூறா போதுமானதாக இருந்திருக்கும். சத்தியத்தை வெளிப்படுத்த இந்த ஒரு சூறா போதுமானதாக இருந்திருக்கும். அதுதான் இந்த வசனம், இந்த சூரா. வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். நிச்சயமாக, காலத்தின் மீது சத்தியமாக, நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனூ வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ தவாஸௌ பில் ஹக்கி வ தவாஸௌ பிஸ் ஸப்ர். அதாவது யார் இந்த தௌஹீதிலே உறுதி பூர்ந்து ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து ஒருவருக்கொருவர் சத்தியத்தை இந்த பறைசாற்றுகிறார்களோ, மேலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சத்தியத்தை பறைசாற்றுவதனால் அதனால் ஏற்பட்ட துன்பங்கள், அதனால் ஏற்பட்ட இடையூறுகளிலே பொறுமையாக இருப்பார்கள் எனில் அவர்கள்தான் யார்? நஷ்டத்தில் இல்லாதவர், அவர்கள்தான் தோல்வியில் இல்லாதவர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்கள், இந்த வாழ்க்கை கண்ணால் பார்க்கிறோம், மரணம் எப்படியெல்லாம் வந்து சேர்கிறது, மரணம் எப்படியெல்லாம் ஆட்கொள்கிறது. உண்ணக்கூடிய இடத்தில் நினைத்து பார்த்தோமா? உண்ணக்கூடிய இடத்தில் மேலே வந்து வானூர்தி தலையில் வந்து விழும் என்று. உண்டு கொண்டு இருக்கிறோம், உணவு உண்டு கொண்டு இருக்கும் போது மௌத், அத மௌத். இதுவாறுதான் அல்லாஹ் எழுதியிருக்கிறானா? இவ்வாறுதான் அல்லாஹ் எழுதியிருக்கிறான். அதே போல ஒரு விஷயம் நமக்கு நடக்காது என்ற எந்த இதில் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வின் அடியார்களே. உண்டு கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் நாம் நினைத்து பார்த்திருப்பார்களா? இன்னும் சற்று நினைத்து பார்த்திருப்பார்களா? ஒரு வானூர்தி, ஒரு விமானம் காலமாக
ஏறத்தாழ 70-80 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விமான நிலையம் அங்கே பறந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் ஒரு நாள் அது விழுந்திருக்கிறது, இன்று மரணித்திருக்கிறார்கள். மரணம் எப்படி வேண்டாலும் வரும், மரணம் எப்படி இருந்தாலும் வரும், மரணம் ஏதாவது ஒரு வழியில் வந்துவிடும் நமக்கு என்று. அந்த மரணம் எப்போது எழுதப்பட்டிருக்கிறது என்று இருந்தால், அப்படி என்றால் அதற்கு தயாராகக்கூடிய முஸ்லிம்களாகத்தானே நாம் இருக்க வேண்டும். இதுதான் நமக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் இதை நமக்கு முன்கூட்டியே காட்டிவிட்டான், இந்த பூமியில் இவ்வாறு தான் நீங்கள் இருக்க வேண்டும் என்று. அந்த நினைவூட்டல் இல்லாமல் போனால், மரணத்தின் நினைவூட்டல் இல்லாமல் போனால் நிச்சயமாக இப்படிப்பட்ட பாரதூரமான நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. இந்த வசனத்தின் இந்த சிறிய தஃப்சீர் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். ஷேக் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த காலத்தின் மீது சத்தியம் செய்கிறான். ரப்புல் ஆலமீன் وبالزمان الذي هو زمن الاعمال الرابحه والخاسره. இது எப்படிப்பட்ட காலம்? இந்த காலத்தில் தான், இந்த மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காலத்தில் தான் நல்ல அமல்களை செய்ய முடியும் அல்லது தீமையானதையும் செய்ய முடியும். على ان الجنس الانسان يكون في خسران وسوء عاقبه. ஏனெனில் இந்த அடிப்படை, ஒரு மனிதனின் அடிப்படை என்ன கவனியுங்கள். இதுதான் இந்த இடத்துல மிக முக்கியமான விஷயம். வல் அஸ்ரி இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அப்படி என்றால் என்ன? காலத்தின் மீது சத்தியமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இதுதான் அசுல், இதுதான் அசுல், இதுதான் பெரும்பான்மை, இதுதான் இவ்வாறு தான் நடந்து கொண்டே இருக்கிறது உலகம் முழுவதும். மனிதன் எப்படி இருப்பான்? நஷ்டத்தில் இருப்பானா சத்தியத்திலே இருப்பானா? மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான். இதுதான் இன்சானுடைய அடிப்படையாக இருக்கிறது. தக்கத்தம் யாரோ வருகிற போல் முதல் சஃபை விட்டு வைத்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், இதுதான் இங்கே அடிப்படை. ஷேக் அதான் சொல்கிறார்கள், அலா அன்ன ஜின்ஸல் இன்சானி யகூனு ஃபீ ஹஸ்ரானி வ சூஇ ஆகிபா. மனிதனுடைய மனித குலத்தின் அடிப்படை எவ்வாறு இங்கே காட்டப்படுகிறது என்றால், எவ்வாறு இங்கே இருக்கிறது என்றால், மனித குலத்தின் அடிப்படையே அவன் நஷ்டத்தில் தான் இருக்கின்றான். ஏன்? முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கிறார்கள் அதிகமானோர். முஸ்லீமாக இருந்தும் அல்லாஹ்விற்கு இணை வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இவ்வாறு பெரும்பான்மை சமூகம், பெரும்பான்மையான மக்கள் எதில் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால்தான் இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், மனித குலம் அடிப்படையில் எங்கே இருக்கிறது? நஷ்டத்தில் இருக்கிறது. அதை ஷேக் அவர்கள் இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, வசூஇ ஆகிபா, தீய முடிவுதான் அவனுக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அவன் அதை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவனுக்கு இருப்பது என்ன? தீய முடிவுதான். அதுதான் நமக்கும். யாரை தவிர? அதனால்தான் இந்த வசனம் அடுத்ததாக வருகிறது பாருங்கள். யாரை தவிர? அவர்கள் தான் இவர்கள். யாரை தவிர என்றால் அஹ்லுல் ஈமான் வல் அமலிஸ் ஸாலிஹ், ஈமான் கொண்டவர்களும் சாலிஹான அமல்களை செய்பவர்களும் இவர்கள்தான் இல்மு ரீதியாகவும், கல்வி ரீதியாகவும் சரி, அறிவு ரீதியாகவும் சரி, அமல் ரீதியாகவும் சரி, இவர்கள் வலிமையானவர்களாக இருப்பார்கள், வலுப்பெற்றவர்களாக இருப்பார்கள். ஹுமுல்லதீன கமுலத் குவத்துஹுமுல் இல்மிய்ய வல் அமலிய்ய. இவர்கள்தான் கல்வி ரீதியாகவும் சரி, அமல் ரீதியாக, வெறும் கல்வியோடு நின்று விட மாட்டார்கள். கல்வியை பயில்வார்கள், கற்பார்கள், அதை அமல் செய்வார்கள். இந்த வலிமை மிக்கவராக இந்த வலிமை இவர்களிடம்தான் இருக்கின்றது. யார்? அல்லதீன அவ்ஸா பஅதுஹும் பஅதன் பித்தக்வா. இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், ஒருவருக்கொருவர் ஈமான் கொண்டு அமல் செய்து ஒருவருக்கொருவர் இந்த சத்தியத்தை மக்களுக்கு மத்தியில் டிஸ்மினேட் செய்வார்கள், பரப்பிக் கொள்வார்கள் இந்த சத்தியத்தை. அல்லாஹ் எதை தடுத்தானோ அதிலிருந்து தூரமாக விலகி இருப்பார்கள். மேலும் சபுரை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து கொள்வார்கள். எதிலே சபுரை செய்து? 3 விஷயம் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. சபுர் 3 விஷயத்தில் இருக்கிறது. இதிலெல்லாம் ஒரு மனிதன் சபுராக இருக்க வேண்டும். அல்லாஹுக்கு கட்டுப்படுவதில் இருக்கிறவா, அதிலே சபுர் இருக்க வேண்டும். சபுர் இல்லை என்றால் கட்டுப்பட முடியாது.
அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும் என்றால், வணக்க வழிபாடுகளை செய்ய வேண்டும் என்றால், அந்த வணக்க வழிபாடுகள் செய்வதற்கு என்ன வேண்டும்? ஒரு மனிதனிடம் அவன் நஃப்ஸை கட்டுப்படுத்த வேண்டும், சபர் இருக்க வேண்டும். ஏனெனில் சபர் என்றால் என்ன? ஹப்சுன் நஃப்ஸ். சபர் என்றால் என்ன? நஃப்ஸை கட்டுப்படுத்துவது. அது பேர் தான் சபர். சபர் சபர் என்று சொல்கிறோமே, அந்த பொறுமை. என்ன பொறுமை? அது கட்டுப்படுத்துவது, நஃப்ஸை கட்டுப்படுத்துவது. அதில் அல்லாஹ்வை வணங்குவதில் நஃப்ஸை கட்டுப்படுத்துவது சபர். இரண்டாவது சபர் இது மிக முக்கியமான சபர். என்ன? ஹராமை செய்யாமல் இருப்பதில் சபராக இருக்க வேண்டும். இதைத்தான் உலமாக்கள் இரண்டாக சேர்த்தே சொல்கிறார்கள். தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் சபராக இருக்க வேண்டும் என்றால் நன்மையை செய்வதில் சபராக இருக்க வேண்டும். அதுவே அது தீமை இருந்தால் அந்த தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதில் சபராக இருக்க வேண்டும். இது ஹராம், இது ஹராம். அப்படி என்றால் இதை நான் செய்ய மாட்டேன். அதற்கு என்ன வேண்டும்? சபர் வேண்டும். சபர் இல்லாமல், அதுதான் அல்லாஹ்வின் அடியார்களை, சபர் இல்லாமல் எதையும் ஒரு மனிதனால் சாதிக்க முடியாது. ஒரு முஸ்லிமிடம் அவன் வளர்த்துக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பு அஸ்ஸப்ர். அந்த பண்பை வளர்க்காமல் நம்மால் ஈமான்தாரிகளாக கூட முழுமைப்படையக்கூடிய ஒரு நிலையிலே இருக்க முடியாது. மூன்றாவது சபர், இதுதான் எல்லோரும் அறிந்த ஒரு சபர். என்ன? சோதனைகள், மசாயிபுகள், முசீபத்துகள், சோதனைகள் நம்மை ஆட்கொள்ளும் பொழுது அல்லாஹுடைய இந்த கதர், அல்லாஹ் நமக்கு எழுதின அந்த விதி, அது நம்மை நோக்கி அது நடக்கும் பொழுது அல்லாஹ்வின் அடியார்கள் அதில் பொறுமையாக இருப்பது. இந்த மூன்றும் மிக முக்கியமான சபராக இருக்கிறது. அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த சபரை நமக்கு வழங்குவானாக. அல்லாஹ் அறிவிக்கிறான், எல்லா மனிதர்களும் வழிகேட்டிலும் நஷ்டத்தில் இருக்கிறார்கள். யாரை தவிர என்றால், யார் அவருடைய நஃப்ஸிற்கு முஃமினாக, சாலிஹான முஃமினாக இருக்கிறார்களோ, அதல்லாது சத்தியத்தை உபதேசித்து சபுராக இருக்கிறார்களோ. அப்படி என்றால் என்ன? இந்த சூரா நமக்கு எதை காட்டுகிறது என்றால் 4 மர்த்தபாகளை காட்டுகிறது, 4 படித்தரங்களை காட்டுகிறது. ஷேக் சொல்கிறார். ஒன்று, சத்தியத்தை அறிவது. இதுதான் சத்தியத்தை அறிய வேண்டும். பள்ளிவாசலுக்கு வராமல், அல்லாஹுடைய பள்ளிக்கு வராமல், சத்திய கொள்கையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு வராமல், பள்ளிவாசலில் அமராமல் எவ்வாறு சத்தியத்தை உங்களால் அறிந்து கொள்ள முடியும்? மஅரிஃபத்துல் ஹக் முதலில், அதுதான் இல்லல்லதீன ஆமனு. இரண்டாவது அமலுஹு பிஹி, அதை அமல் செய்வது. மூன்றாவது படித்தரம் தஅலீமுஹு. இங்கே என்ன செய்கிறோம்? எல்லாம் முதல் படித்தரம், 2 படித்தரம் இதெல்லாம் இருக்கோ இல்லையோ, எல்லாம் எதிலே வந்து விடுகிறோம்? மூன்றாவது படித்தரத்துக்கு தாவி விடுகிறோம். அதுதான் என்ன? தாவத்து இலைஹி தஅலீமுஹு மன் லா யுஹ்சினுஹு, தஅலீமுஹு மன் லா யுஹ்சினுஹு. இதை யார் அறியாமல் இருக்கிறாரோ அவருக்கு கற்றுத்தருவது. கற்றுத்தருவதற்கு தாவி விடுகிறோம். ஆனால் அந்த சத்தியத்தை முதலில், அதற்கு முன்னால் 2 படித்தரம் இருக்கிறது என்பதைத்தான் மறவாதீர்கள் என்று சொல்கிறது மார்க்கம். செய்யலாம், மூன்றாவது படித்தரத்திற்கு வரலாம், யார் வேண்டாலும் வரலாம், ஆனால் தகுதியுடன் வர வேண்டும். நான்காவது சப்ருஹு அலா தஅல்லுமிஹி வல் அமலி பிஹி. நான்காவது ஷேக் சொல்கிறார்கள் பாருங்கள், அதை கல்வியை படிப்பதிலும் அதை அமல் செய்வதிலும் சபுராக இருக்க வேண்டும். இதோடு சூரத்துல் அஸ்ர் நிறைவடைகிறது. அடுத்த சூறாக்கு செல்வோம். சூரத்து அல் ஹுமஸா. நாம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. என்ன அர்த்தம்? வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. இந்த புறம் பேசக்கூடியவர்கள், குறை கூடக்கூடியவர்கள், கோல் சொல்லக்கூடியவர்கள், கோல் மூட்டக்கூடியவர்கள், இவர்கள் அனைவர்களுக்கும் கேடுதான். வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத. அதாவது இந்த பொருளை சேர்த்து வைக்கக்கூடியவன், அதை எண்ணிக்கொண்டே இருப்பான். அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத. அல்லாஹ்வின் அடியார்களே, சிறிய கேள்வி. இந்த வகுப்புகள் ஆரம்பித்ததிலிருந்து, இந்த சூரத்து, இந்த ஜுஸ் அம்மாவை ஆரம்பித்ததிலிருந்து இத்தனை சூறாக்களும் ஓரளவு ஒரு 5-6 சூறா பார்த்திருக்கிறோம்.
இந்த சூறாக்கள் அனைத்துமே ஏதோ ஒற்றை கருத்தை சொல்வது போல் தெரியவில்லையா? இந்த சூறாக்கள், இதுவரை பார்த்த சூறாக்கள் எல்லாம் ஒரே ஒரு ஒற்றை கோட்டிலே பயணித்துக் கொண்டே இருக்கிறது. என்னது? அவ்வளவுதான். என்னது? துன்யா வேண்டாம் என்று சொல்கிறது. இந்த ஒற்றை கோட்டில் தான் பயணிக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இதுதான் உலமாக்கள் சொல்வார்கள், ஜுஸ் அம்மாவை ஒரு மனிதன் உட்கொண்டால், அதை படித்தால், அதை கற்றால் போதும் இந்த துன்யா என்ன என்பதை அவனால் அறிந்து கொள்ள முடியும். எல்லா வசனங்களுக்கும் அர்த்தம் தெரியும். இதுவரை பார்த்த சூறாக்கள் வசனங்கள் அனைத்திற்கும் அர்த்தத்தை, கல்வியை கற்றவர்களாக இருக்கிறீர்கள். இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போட்டு தந்த இந்த புத்தகத்தில் அதில் ஷேக் அரஃபாத் அவர்களுடைய விளக்கம் காட்டக்கூடிய ஒரே செய்தி இதுதான். இந்த துன்யா வேண்டாம், இந்த துன்யா பின்னால் போகாதே. இதே கருத்தையே ஆழமாக பதிவு செய்கிறது இந்த சூறாக்கள் அனைத்தும். ஆனால் நாம் எங்கே இருக்கிறோம்? ஆனால் நிதர்சனம் என்ன நடக்கிறது? யதார்த்தம் இங்கே என்ன நடக்கிறது? தலைகீழாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், தலைகீழாக இருக்கிறது. ஏன்? இல்லல்லதீன ஆமனூ வ அமிலு ஸாலிஹாத். சத்தியத்தை அறிந்திருக்க வேண்டும், சத்தியம் அறிந்திருக்க அளவுக்கு சூழல் ஏற்பட்டிருக்க வேண்டும். யார் சத்தியத்தை சொல்கிறார்கள் இங்கு? இவர்களை காட்டிலும், பொதுமக்களை காட்டிலும் மார்க்கத்தில் இருப்பவர்கள் என்பவர்கள், போர்வையில் இருப்பவர்கள் தான் துன்யாவை அலங்கரித்து காண்பிக்கிறார்கள் மக்களுக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி மக்களால் அறிந்து கொள்ள முடியும் இந்த துன்யா ஒன்றும் இல்லை என்று? அல்லதி ஜமஅ மாலஹு அத்தத. அந்த செல்வத்தை சேகரித்து எண்ணி பார்த்து கொண்டே இருப்பான். செல்வம் எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு இருக்கிறது என்று. யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத. மேலும் நிச்சயமாக இந்த செல்வம் அவனை இந்த உலகத்தில் நிரந்தரமாக வைத்துவிடும் என்று எண்ணுவான். அவன் எண்ணிக்கொள்வான். என்ன? இந்த செல்வம், அவன் சேர்த்து வைத்திருந்த இந்த செல்வம் அவனை இந்த துன்யாவிலே நிரந்தரமாக ஆக்கிவிடும் என்று அவன் நினைத்துக் கொள்வான். இல்லையா? என்று என்ன செய்கிறார்கள்? காசு வைத்து வேறு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த பூமியில் ஆயுட்காலத்தை எவ்வளவு இன்னும் அதிகரிக்கலாம், 100 வருடத்திற்கு 100 என்று அவனை எண்ணிக்கொள்கிறான். 100ஐ தாண்டி எத்தனை வருடம், 200 வருடம் வாழ முடியுமா என்பதற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத. அவன், ஆமாம், இருக்கிறார்களா இல்லையா? அதற்கென்று தனியாக டயட்டை போட்டு ஒரு அல்லாஹ் முஸ்தஆன் ஒரு கிறுக்கன் ஒருவன் இருக்கிறான். எல்லா பணத்தையும் அதிலே செலவு செய்து கொண்டு, சுப்ஹானல்லாஹ், அவனுக்கு தெரியவில்லை தடுக்கி விழுந்து தலையில் அடிபட்டால் மௌத்தாகி விடுவான் என்று. அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் ஆயுட்காலத்தை எவ்வாறு நீட்டி. இதற்கென்று பிரத்யேகமாக என்ன சொல்வது, ஆராய்ச்சி கூடங்கள் இருக்கின்றன, எப்படி என்ன செய்ய முடியும் என்று. சுப்ஹானல்லாஹ், எது நோக்கம்? அல்லாஹுல் முஸ்தஆன். எதை ஒரு மனிதன் சிந்திக்க வேண்டும். முஸ்லிம்கள் சிந்திப்பார்கள், மரணம் எப்படி இருந்தாலும் நம்மை அடைந்து விடும், அந்த மரணத்திற்கு தயாரானவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது மட்டும்தான். யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்லத. அடுத்ததாக வருகிறது கல்லா. இங்கேதான் இல்லை, அவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆனால் அவன் நிச்சயமாக ஹுதமாவிலே அவன் தூக்கி எறியப்படுவான். கல்லா லயும்பதன்ன ஃபில் ஹுதமா. அவன் அந்த ஹுதமாவிலே தூக்கி எறியப்படுவான். அது என்ன ஹுதமா? பின்னால் பார்ப்போம். வமா அத்ராக மல் ஹுதமா. அந்த ஹுதமா என்னவென்று உனக்கு தெரியுமா? எது அறிவித்தது? நாருல்லாஹில் மூகதா. அல்லாஹ்வுடைய கட்டளையால் எரிந்து கொழுந்திட்டு இருக்கக்கூடிய நெருப்பு. அல்லதி தத்தலிஉ அலல் அஃஇதா. அது எந்த வரை வரும் என்றால் உள்ளம் வரை அது வரும். அந்த நெருப்பு உள்ளம் வரை எட்டி பார்க்கும். அது என்ன விளக்கம் என்று பின்னால் பார்ப்போம். இன்னஹா அலைஹிம் முஸதா. அதாவது அவ்வாறு வரும்பொழுது அது மூடப்பட்டு விடும். அது வெளியேறாமல் அது உள்ளுக்குள்ளே இருந்து அதனுடைய வாயில்கள் மூடப்பட்டு விடும். ஃபீ அமதின் முமத்ததா. உயரமான தூண்களில் இருந்து கட்டப்பட்டு அவர்கள் மீதும் அதன் வாயில்கள் மூடப்பட்டு விடும்.
தஃப்சீருக்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, முதலில் வைலுல் லிகுல்லி ஹுமஸத்தின் லுமஸா. வைல் என்றால் என்ன? வைல் என்றால் தீமை, அழிவு. வைல் என்றால் அழிவு உண்டாகட்டும், தீமை அவர்கள் மீது உண்டாகட்டும் என்று சொல்வது. அல்லாஹ் இங்கே யாருக்கு அழிவு என்று சொல்கிறான்? வைல், ஹலாக். வல் ஹம்மாஸுல் லம்மாஸ். அம்மாஸ் அல்லது லம்மாஸ். யார் இந்த ஹம்மாஸ்? யார் இந்த லம்மாஸ்? யார்? இதுதான் வைலுல் லிகுல்லி ஹுமஸா. ஹுமஸா, லுமஸா, இவர்கள் எல்லாம் மனிதர்கள். முதலில் புரிந்து கொள்ளுங்கள், வசனம் எதை சொல்கிறது, அந்த வார்த்தை என்ன என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யார் இந்த ஹுமஸா, லுமஸா? இவர்கள் எல்லாம் மனிதர்கள். யார்? ஒரு பண்பை வைத்திருக்கிறார்கள். இந்த ஹுமஸா, இந்த லுமஸா, இவர்களுக்கெல்லாம் அழிவு உண்டாகட்டும் என்று சொல்கிறது அல்லவா? இந்த யார் இவர்கள்? இவர்கள் தான் ஹுமுல்லதீன யக்தபூனன் நாஸ். இவர்கள் தான் மனிதர்களை புறம் பேசிக் கொள்வார்கள். இவர்கள் தான் புறம் பேசி திரிவார்கள். யக்தபூனன் நாஸ் வயத்அனு ஃபீஹிம். அவர்களை குறை கூறுவார்கள். அவர்களுடைய உலக விஷயம் அல்லது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், அவரை பற்றி பேசினால் எது அவருக்கு வெறுப்பாரோ அதை பற்றி அவரை பற்றி பேசு. அவரை குறை கூறுவார்கள், அவர்களை தட்டுவார்கள். இதுதான் இவர்கள் தான் இந்த ஹுமஸாக்கள், லுமஸாக்கள், புறம் பேசி திரிபவர்கள். புறம் பேசி திரிபவர்கள், குறை கூறுபவர்கள், கோல் மூட்டக்கூடியவர்கள், இந்த மனிதர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய பண்பு என்ன தெரியுமா? இவர்கள் தான் பணத்தை, செல்வத்தை சேர்த்து வைப்பதை தவிர, அதை எண்ணி பார்ப்பதை தவிர, அதை யாரும் எடுத்துவிடக் கூடாது, நான் மட்டுமே வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை தவிர இவர்களிடம் வேறு எதுவும் இருக்காது. இதுதான் இவர்களுடைய பண்பு. செல்வத்தை சேகரிக்க வேண்டும், அதை சேர்த்து எண்ணி வைத்துக் கொள்ள வேண்டும், அதை அப்படியே பார்த்து கொள்ள வேண்டும், அதை அல்லாஹ்வின் வழியில் கூட செலவு செய்யாத மனிதர்கள். ஷேக் சொல்கிறார்கள், லைஸ லஹு ரக்பா ஃபி இன்ஃபாகிஹி ஃபி துருகில் கைராத்தி வ ஸிலத்தில் அர்ஹாமி. சொந்தக்காரர்களுக்கும் சரி, குடல்வாய் ஜனம் என்று சொல்வோம், குடல்வாய் மக்கள். குடல்வாய் மக்கள் என்றால் என்ன? தமிழில் சொல்வோம், எங்கள் ஊர்களில் சொல்வோம். குடல்வாய் மக்கள் என்றால் நெருங்கிய சகோதரர்கள் என்று அர்த்தம், நெருங்கிய உறவினர்கள் என்று சொல்லுவோம் குடல்வாய் மக்கள். அவர்களுக்கும் தர எண்ணம் கிடையாது, அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவும் எண்ணம் கிடையாது. இந்த எந்த எண்ணமும் இவர்களிடம் இருக்காது. ஆனால் வெறும் அந்த பணத்தை சேர்த்து வைக்க வேண்டும், செல்வங்களை சேர்த்து வைக்க வேண்டும், இப்படிப்பட்ட எண்ணம். சுப்ஹானல்லாஹ். மேலும் இவர்கள் தான் நினைப்பார்கள், அந்த பணம், அந்த செல்வம் அவர்களை இந்த பூமியிலே நிரந்தரமாக ஆக்கி வைத்து விடும் என்று நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் நினைப்பது போல அல்ல. இவ்வாறு இவர்கள் நினைத்தாலும் அவர்கள் சென்று சேரும் இடம், அவர்கள் தூக்கி எறியப்பட இடம் ஹுதமா. ஹுதமா என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, நரகத்தினுடைய பெயர்களில் ஒரு பெயர். ஹுதமா என்றால் நரகத்துடைய பெயர்களில் பல பெயர்கள் இது ஒரு பெயராக இருக்கிறது. ஏன் இங்கே ஹுதமா என்று பெயர் வைக்கப்படுகிறது என்றால், ஏனெனில் இது உடைக்கும், எலும்புகளை, உடம்புகளை உடைக்கும், எரித்து உடைக்கும். அதனால்தான் இதற்கு ஹுதமா. தஹ்ஷீமுஹு வ துகஸ்ஸிருஹு, அதாவது எலும்புகளை உடைக்குமாம். எப்படி எலும்புகளை உடைக்குமாம்? ஷேக் சொல்கிறார்கள், நரக சிஃபத்தை சொல்கிறார்கள். அந்த நெருப்பு தோலை முதலில் சாப்பிட்டதற்கு பிறகு, அந்த நெருப்பு தோலை முதலில் சாப்பிட்டதற்கு பிறகு அடுத்தது சென்று சேரும் இடம் என்ன? எலும்பு. அந்த எலும்புகளை உடைப்பதினால்தான் இதற்கு ஹுதமா என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நம்மை நரகத்திலிருந்து பாதுகாப்பானாக. செவியால் செவி மடுக்கிறோம். நேற்று தான் சொன்னேன், அந்த யக்கீன் 3 வகை. முதலில் அதை உட்கொள்வது, அதை நம் மனதால் ஐத்திகாத் செய்வது ஒரு யக்கீன் என்றால், அதை கண்ணால் பார்ப்பது அடுத்த யக்கீன், ஐனுல் யக்கீன். பின்பு அதை உண்மையிலேயே உணர்வது ஹக்குல் யக்கீன்.
وما أدراك ما الحطمة هذا الاستفهام للتحويل والتفضيل طيب وما أدراك ما الحطمة இது இவ்வாறு பேசக்கூடிய இந்த வார்த்தையினுடைய ஜாடம் என்ன அல்லாஹ் கேட்கிறான் அது என்ன உனக்கு தெரியுமா என்றால் அல்லாஹ் என்ன தெரியாமல் நபிக்கு தெரியாது என்றால் அறிவிப்பதா அல்ல இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கையோடு கேட்கிறான் وما أدراك ما الحطمة هذا الاستفهام التحويل يعني இதுதான் உனக்கு இது அந்த நெருப்பு என்னவென்று உனக்கு அறிவித்தது எது இப்படி என்றால் அரபி மொழியில் இந்த கேள்வி என்றால் தெரியாமல் கேட்பதல்ல எச்சரிக்கை மூட்டும் ஒரு பாணியில் கேட்பது அதுதான் நாருல்லாஹில் மூகதா கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பு அல்லதி தஅக்குலு ஜமீஅ அஜ்சாதிஹிம் அனைத்து தோள்களையும் திண்டுவிடும் அனைத்து உடம்புகளையும் திண்டுவிடும் சுப்ஹானல்லாஹ் எதுவரை மூளை வரை செல்லும் ஹத்தா இதா பலகத் அஃவன் மூளை அல்ல இது உள்ளம் வரை செல்லும் உள்ளம் வரை சென்று வந்து விட்டது என்றால் அவ்வளவுதானே உடல் நெருப்பு படுகிறது எரிந்தவுடன் நின்றுவிடும் சாம்பல் அல்ல நரக நெருப்பு நரக வேதனை இவ்வாறு அல்ல நரக வேதனை எவ்வாறு நரக வேதனை இதயம் வரை வந்து விட்டது என்றால் மறுபடியும் புதுசாக படைக்கப்படுவார்கள் அந்த உடல் நரக நெருப்பு மறுபடியும் அந்த உடல் வரை வந்து விட்டது என்றால் மறுபடியும் புதிதாக படைக்கப்பட்டுவிடும் அந்த உடல் மறுபடியும் ஆரம்பிக்கும் அது மறுபடியும் உள்ளத்தை நோக்கி வரும் கடைசியில் வந்துவிடும் மறுபடியும் அந்த உடல் கொண்டு வரப்படும் மறுபடியும் அவர் அந்த நெருப்பு நரக நெருப்பில் அந்த வேதனை அனுபவிப்பார்கள் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக அல்லாஹ் முஸ்தஆன் ஃபஹிய முக்லகத்துன் முஸ்பிகத்துன் அலைஹிம் ஃபி ஸலாசில் வகுலால் எந்த அளவிற்கு என்றால் மூடப்பட்டிருப்பார் சங்கிலியாலும் மூடுகளையாலும் அவருடைய உடல் அனைத்தும் சுருட்டப்பட்டு மூடப்பட்டிருக்கும் ஃபஸத்தத் அலைஹிம் பிஹல் அப்வாப் லா யம்கினுஹுல் குரூஜ் சுப்ஹானல்லாஹ் அது மூடப்பட்டு அவர்களால் வெளியேறவே முடியாது பெரும் பெரும் தூண்களில் கட்டப்பட்டிருப்பார்கள் அந்த நரக நெருப்பில் இதெல்லாம் யார் சொல்கிறார் இதெல்லாம் யார் சொல்கிறார் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்த் அவன் நமக்கு கற்றுத் தருகிறான் இதுதான் நரகம் இதுதான் நெருப்பு இந்த நெருப்பு வேண்டுமா இதை தேர்ந்தெடுத்துக் கொள்ள போகிறோமா அல்லது இதற்கு நேர்முகமாக இருக்கக்கூடிய அந்த ஜன்னah அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அதை தேர்ந்தெடுத்துக்க போகிறோமா அதற்கான களம் எது இந்த பூமி இந்த துன்யா அல்லாஹ்வின் அடியார்களே களத்தை விட்டு அதை நினைத்து அன்ற நாளில் கவலைப்படுவதனால் எந்த பிரயோஜனம் நமக்கு இல்லை அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானாக அடுத்த சூரா சூரத்துல் ஃபீல் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல் நஅம் நபியே இந்த யானை படைகள் கவனியுங்கள் இந்த யானை படைகளை கொண்டு உன்னுடைய இரட்சகன் என்ன செய்தான் என்பதை உனக்கு தெரியாதா என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா உமது இரட்சகன் யானை படைகளை கொண்டு என்ன செய்தான் ரப்புல் ஆலமீன் பின்னால் பார்ப்போம் அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தத்லீல் அந்த அவர்களுடைய சூழ்ச்சியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தோற்கடிக்கவில்லையா அவர்களுடைய சூழ்ச்சியை வீணடிக்கவில்லையா وأرسل عليهم طيرا أبابيل இன்னும் அவர்கள் மீது அந்த பறவைகளை பல கூட்டங்களாக அல்லாஹ் அனுப்பினானே தர்மீஹிம் பிஹிஜாரத்தின் மின் சிஜ்ஜீல் மேலும் இந்த களிமண்ணை இந்த சுடாக இருக்கக்கூடிய இந்த களிமண்ணை கொண்டு அதிலிருந்து செய்யப்பட்ட கற்களை கொண்டு அந்த பறவைகள் கொண்டு எரிந்தது فجعلهم كعصف مأكول இன்னும் அவர்கள் எவ்வாறு அந்த யானை படைகளும் அந்த படைக்காரர்களும் எவ்வாறு ஆகினார்கள் என்றால் அவர்கள் தின்னப்படக்கூடிய உண்ணுவதற்கு இதான வைக்கோலை போன்று உமது இரட்சகன் ஆக்கினானே உண்ணுவதற்குரிய ஒரு வைக்கோல்களாக அல்லாஹ் ஆக்கினானே என்ன அல்லாஹ்வின் அடியார்களே இந்த வசனத்துடைய தஃசீருக்குள் செல்வோம் அல் கிதாபுல் நபி இது யாருக்கு என்றால் இந்த வசனம் இந்த சூரா அல்லாஹ்வின் தூதரை பற்றி அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவிக்கிறான் கேட்கிறான் அலம் தஅலம் அய்யுஹன் நபி நபியே உமக்கு தெரியாதா எவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்ரஹா
அல் அஷ்ரம் அல் ஹபஷி. யார் அப்ரஹா? அப்ரஹா என்பவரை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அல்லாஹ்வின் அடியார்களே? அப்ரஹா அல் அஷ்ரம் அல் ஹபஷி அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அப்ரஹா என்பவன் ஏறத்தாழ இந்த யானைப்படையுடைய செய்தி உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இல்லை என்றால் மறுபடியும் நாம் சொல்கிறோம். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சுமார் 570ஆம் ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டாகும். இந்த ஆண்டை தான் ஆமுல் ஃபீல் என்று சொல்வார்கள். ஆமுல் ஃபீல், யானை ஆண்டு என்று சொல்வார்கள். ஏன் யானை ஆண்டு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கக்கூடிய அந்த வருடத்தில் தான் என்ன நடந்தது? அப்ரஹா என்ற இந்த அரசன், அப்ரஹா என்ற இந்த கிறிஸ்துவ அரசன் என்ன செய்கிறான்? மக்காவை, காபாவை அழிக்க வேண்டும், காபாவை நான் தரமட்டமாக்க வேண்டும் என்று யானை படைகளை அனுப்புகிறான். சரியா? இந்த வருடம் தான் அல்லாஹ்வின் தூதரும் என்ன செய்கிறார்கள்? பிறக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ரஹா என்பவன் அல்லாஹ்வின் அடியார்களே ஏமன் நகரில், அதாவது உங்களுக்கு அனைவர்களுக்கும் தெரியும், எத்தியோப்பியா என்று அறியக்கூடிய ஹபஷா, இந்த ஹபஷியுடைய அடிப்படையாக கொண்டுள்ள ஒரு அரசர் நஜ்ஜாஷி என்று சொல்வார்கள். இவர்களுடைய அந்த தொடராக இருக்கக்கூடிய அனைத்து ஆட்சியாளர்களையுமே நஜ்ஜாஷி என்று தான் சொல்வார்கள். இதில் அல்லாஹ்வின் தூதருடைய புகழுக்கு உரியவனாக ஒரு அரசரும் இருந்தார்கள், நஜ்ஜாஷி மன்னர். அது எல்லோரும் நாம் அறிந்திருக்கிறோம். அவர் இல்லை, அவர் அவர்களுக்கு அப்புறம் வந்தவர். நாம் சொல்லக்கூடிய இவர் அப்ரஹா என்பவர் இதற்கு முன்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த வருட காலகட்டத்தில் இருந்த ஒரு மன்னன். ஏமன் நாட்டில், ஏமன் அவர் எத்தியோப்பியா இருந்தாலும் ஏமனையும் ஆட்சி செய்து கொண்டிருந்தார். யமன் நாட்டில் சனாவிலே அந்த நாடை அந்த இடங்களை ஆட்சி செய்யும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய தாக்கம் என்று அதிகமாக இருந்தது. அவர்கள் என்னவென்றால் இந்த காபாவுடன், அல்லாஹ்வின் அடியார்களே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அல் ஹுலைஸ் என்ற ஒரு இடத்திலே அவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு தேவாலயத்தை கட்டுகிறார். யார்? இவர் கட்டும் பொழுது காபாவுக்கு போட்டியாக அதை உருவாக்குகிறார். யார்? அப்ரஹா. அப்ரஹா அல் அஷ்ரம் அல் ஹபஷி என்பவர் காபாவுக்கு போட்டியாக அதை உருவாக்குகிறார். மேலும் அரபு யாத்திரிகளை இதை அவர்கள் இந்த பக்கம் அவர்கள் வர வேண்டும் என்று ஈர்க்க நினைக்கிறார். அங்கே என்ன செல்கிறார்கள்? எல்லோரும் காபாவிற்குத்தான் செல்ல வேண்டுமா? இங்கே சென்றால் என்ன என்று அல் குல்லைஸில் அவர் கட்டின அந்த பெரும் தேவாலயத்தை நோக்கி மக்களை அழைக்க நினைக்கிறார். ஆனால் இது என்ன அடுத்தது வருகிறது என்றால், இதை கேலி செய்கிறார்கள் அரபுகள். ஏனெனில் காபாவுடன் அவர்களுக்கு இருந்த அந்த ஆழமான அந்த பிணைப்பை கொண்டிருந்ததினால் அரபுகள் என்ன செய்கிறார்கள் என்றால் இதை கேலி செய்கிறார்கள். அரபுகளில் ஒருவர் இன்னும் சொல்ல என்றால் வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறது, அந்த தேவாலயத்தை ஒருவர் என்ன செய்கிறார் என்றால் அவமதித்தார் என்றும் வருகிறது. இதற்கு பதிலடியாக அப்ரஹா முடிவு செய்கிறார். என்ன முடிவு செய்கிறார்? இந்த காபாவை அழித்து மக்களை தனது தேவாலயத்திற்கு யாத்திரைக்கு செய்ய தூண்ட வேண்டும் என்று சபதம் செய்கிறார் இந்த அப்ரஹா. அதற்கு அடிப்படை தான் இந்த யானை படை, இந்த பயணம், இந்த போர். அப்ரஹா ஒரு பெரிய படையை திரட்டுகிறார். அதில் போர் யானைகள் அதில் இருக்கின்றன. பின்னர் மக்காவை நோக்கி புறப்படுகிறார். சுப்ஹானல்லாஹ். பின்பு நடந்ததுதான் இந்த சம்பவம். அலம் தரா கைஃப ஃபஅல ரப்புக பி அஸ்ஹாபில் ஃபீல். நாம் வசனத்திற்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள், அப்ரஹா அல் அஷ்ரம் அல் ஹபஷி அல்லதி قدم بهم من صنعاء بالفيلة الذين أرادوا تخريب الكعبة وهدمها. அந்த கூட்டத்தோடு வருகிறார், அழிக்க வருகிறார். சையும் லாக்கின் அல்லாஹ் அந்த கூட்டத்தை, அவர்களுடைய அந்த நோக்கத்தை பாழாக்கி விட்டான், அவர்களை அழித்து விட்டான். ஃபலம் யஸிலு இலா முராதிஹிம். அவர்கள் என்ன நோக்கத்தை அடைய நினைத்தார்களோ அதை அவர்களால் அடைய முடியவில்லை. மேலும் அல்லாஹ் இங்கே அடுத்ததாக என்ன சொல்ல வருகிறான்? பறவைகளை அனுப்பினான். தொடர்ந்து பறவைகளை அனுப்பினான். அல்லது அடுத்தடுத்து ஒரு கூட்டம் போக அடுத்த படை, ஒரு படை செல்ல அடுத்த படை. யானை படைக்கு யார்? பறவை படை. யானை படை அழிக்க பறவை படை வருகிறது. சுப்ஹானல்லாஹ். இந்த படையை இந்த படை எதிர்நோக்கிறது. அதை தாக்கக்கூடிய ஆயுதத்தை பாருங்கள்.
அதை தாக்குவதற்கு அந்த யானை படைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான அந்த பறவைகள் எடுத்துக்கொண்ட ஆயுதத்தை பாருங்கள். இதெல்லாம் எதை காட்டுகிறது? இரட்சகனின் மகத்துவத்தை காமிக்கின்றது. அழிவு என்றால் அவன் எதை கொண்டாலும் அல்லாஹ் அந்த மாபெரும் பலசாலிகளும் அழிந்து விடுவார்கள். இதுதான் நியதி. சுப்ஹானல்லாஹ். யானை படைக்கு பறவை படையா, அந்த பறவை படை தூக்கி எறிவது கற்களை. என்ன எழுதியிருக்கிறது? யானை படை அழிவார்கள். மேலும் இந்த இடத்திலே அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும் தர்மீஹிம் பிஹிஜாரஹ் மின் தீனின் காஸின் ஃபஸ்பஹு கஸர்இன் வதிப்னின் அக்கலத் தவாப். பின்னால் வரக்கூடிய கீழ் அந்த யானைகள் அழித்ததற்கு பிறகு எப்படி ஆயிட்டார்கள் என்றால் மற்ற விலங்குகளுக்கு உணவாக மாறிவிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபயபிஸ் காய்ந்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபதஃபரகத் அஜ்ஸாஉஹு. அந்த யானைகளுடைய மாமிசங்கள் எல்லாம் சிதறி கிடந்து அதெல்லாம் அழிந்து விட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு அவனுடைய வீட்டை, அவனுடைய அந்த ஆலயம், அந்த கஅபாவை அல்லாஹ் பாதுகாத்தான். பைத்தஹும் மின் தன்சி ஹவுலாஇல் ஃபஜரா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வசனமும் அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மகத்துவமிக்க இந்த கஅபாவை அல்லாஹ் எவ்வாறு பாதுகாத்தான்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அழிக்க நினைப்பவர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் சென்று சேரும் இடம் என்ன? எப்படி கூட அல்லாஹ்வால் அந்த படைகளை அழிக்க முடியும்? இஸ்லாத்தை யுரிதுன அயுத்ஃபிஉ நூரல்லாஹ் பிஅஃவாஹிஹிம். அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு வேண்டுமாக இருக்கிறது அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை, இந்த ஒளியை ஊதி தங்கள் வாயால் ஊதி அணைத்து விட முடியும். வல்லாஹு முத்திம்மு நூரிஹி. அல்லாஹ் அந்த நூரை, அந்த சுடரை அல்லாஹ் ஒலிக்கச் செய்வான், அதை முழுமைப்படுத்துவான் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவானாக. அடுத்தது சூரத்து குரைஷ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அல்லாஹ்வின் அடியார்களே, குரைஷை பற்றி கவனியுங்கள். முதலில் புரிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்தில் குரைஷ் என்று வந்துவிட்டால் எல்லா அரபுகளும் கிடையாது. அரபுகளில் ஒரு கோத்திரம், ஒரு வம்சம், ஒரு குறிப்பிட்ட கூட்டம். ஏனெனில் அப்படி புரிந்தால்தான் இதில் இருக்கக்கூடிய ஆழமான இந்த கருத்துக்களை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த இடத்தில் குரைஷ் என்றால் ஏதோ அரபுகளை அல்லாஹ் பேசுகிறான் என்று வந்துவிடக்கூடாது. அல்ல, இங்கு அரபுகளை பற்றி அல்ல, அரபுகளில் ஒரு கூட்டம். அவர்கள் யார்? குரைஷ் மக்கள். அந்த குரைஷை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அரபுகளை பற்றி சொல்லவில்லை. குரைஷை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், அரபுகளை பற்றி சொல்லவில்லை. ஏன் என்று உங்களுக்கு பின்னால் தெரியும், ஷேக் அவர்கள் விளக்குவார்கள். லீலாஃபி குரைஷ், அதாவது அல்லாஹ் அருளித்த, அல்லாஹ் நியமத்தை தந்த குரைஷிகளுக்கு நியமத்தை கொடுத்திருந்தான். என்ன நியமத்துகளை கொடுத்திருந்தான்? இலாஃபிஹிம் ரிஹ்லத்தஷ் ஷிதாஇ வஸ்ஸைஃப். அதாவது அவர்கள் குளிர்காலத்திலும் பயணித்தார்கள், கோடையிலும் அவர்கள் பயணித்தார்கள். பயணித்து அல்லாஹுடைய, அவர்கள் எந்த நேரத்திலும் அவர்கள் பயணித்தாலும் சரி, அவர்கள் பாதுகாப்பான நிலையிலே இருந்தார்கள். யார்? குரைஷ். அரபுகளில் ஒரு கூட்டம் குரைஷ். ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத். அதனால் அவர்கள் இந்த கஅபாவின் அதிபதியை அவர்கள் வணங்கவும், அவர்கள் வணங்கட்டும். அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். எப்படிப்பட்டவன் அந்த இரட்சகன்? யாருடைய அந்த கஅபாவின் ரப்ப ஹாதல் பைத், இந்த வீட்டின் இரட்சகன் எப்படிப்பட்டவன் என்றால் அல்லாஹ். அவன்தான் அவர்கள் பசியிலிருந்து அவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு உணவளித்தான், எதிரிகளின் பயத்திலிருந்து அவர்களை பாதுகாத்தான். சரி, தஃப்சீருக்குள் செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, சும்மு குரைஷன் லித்திஜாரதி வ ஜம்இல் மால். அதாவது இந்த குரைஷ், முதலில் குரைஷ் என்று எதற்காக அவர்கள் பெயரிடப்பட்டார்கள் என்றால், அவர்கள் பெரும் வியாபாரிகள், பெரும் செல்வந்தர்கள் முதலில். மேலும் சொத்துக்களை சேமித்து வைக்கக்கூடியவர்கள், சேமித்து வைத்திருக்கக்கூடியவர்கள்,
பெரும் செல்வந்தர்களாக இருந்தார்கள். மேலும் எந்த மாதிரியான என்றால் இந்த வயல் வைத்திருப்பவர்களோ அல்லது விவசாயம் செய்யக்கூடியவர்களோ இவர்கள் கிடையாது. அல்லது பால் பண்ணைகளை வைத்திருப்பவர்களாக இவர்கள் இல்லை. வலம் யக்கூனு, மறுபடியும் சொல்கிறேன், குறைஷியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், அரபுகளை பற்றி பேசவில்லை. அரபுகள் விசாலமானவர்கள், அவர்கள் ஆடு வளர்ப்பார்கள், எல்லாம் செய்வார்கள், எல்லா வகையும் உண்டு. நாம் வலம் யக்கூனு அஸ்ஹாப தர்இன் வலா ஸர்இன். நாம் அவர்கள் இந்த வயக்காட்டிலே வேலை செய்வதோ இப்படிப்பட்ட இந்த வேலைகளை செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள், பெரும் செல்வந்தர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய வழக்கமே என்னவென்றால் வியாபாரத்திற்காக பயணிப்பார்கள். குறைஷிகளுடைய வழக்கமே வியாபாரத்திற்காக வெகு தூரம் பயணிப்பார்கள். நாம் இப்படி பயணிக்கும் பொழுது குளிர்காலம் வந்துவிட்டால் ஷாம் நாட்டிற்கு சென்று உணவுகளை வாங்குவார்கள். குளிர்காலம் வந்துவிட்டால் ஷாம் நாடு, வெயில் காலம் வந்துவிட்டால் யமனிற்கு சென்று விடுவார்கள், யமன் நாட்டிற்கு சென்று விடுவார்கள். அவர்கள் நினைத்தால் பயணம் செய்வார்கள். இதெல்லாம் நியமத்தை பற்றி வருகிறது. அவர்கள் நினைத்தால் பயணம் செய்வார்கள், நினைக்கவில்லை என்றால், அல்லாஹ் நாடி நினைக்கவில்லை என்றால் தங்கி விடுவார்கள். ஏனெனில் அவர்களிடம் காசு இருக்கிறது, பணம் இருக்கிறது, சேர்த்து வைத்திருப்பார்கள். இது அல்லாஹ்வுடைய அருட்கொடையாக இருக்கிறது அவர்கள் மீது. ஆனால் அரபுகளுக்கு இந்த நியமத் இல்லை. மற்றவர்கள், அவர்கள் அல்லாத மற்ற அரபு கோத்திரங்களுக்கு இந்த நியமத் கிடைக்கவில்லை, குறைஷிகளுக்கு கிடைத்தது போல். அதுதான் இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஷேக் அவர்கள் அதுதான் இந்த இடத்தில் விளக்குகிறார்கள். பிகிலாஃபில் அரப், அரபுகளுக்கு இவ்வாறு நடக்கவில்லை, மற்றவர்களுக்கு. அவர்களும் அரபுகள் தான், இவர்களும் அரபிகள் தான். ஆனால் குறைஷிக்கு தான் இங்கே பிரத்யேகமான சலுகைகளும் பிரத்யேகமான நியமத்துகளும் இருந்திருக்கிறது. ஏனெனில் அரபுகள் எப்படி இருந்தார் என்றால் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டு அடித்துக் கொண்டவர்களாக தான் இருந்தார்கள். ஒருவருக்கு ஒருவர் எதிர்த்து, ஒருவர் மற்றவரை கூட்டத்தை எதிர்க்க, இன்னொரு மற்றவர் கூட்டத்தை பழித்து இருப்பது, அவர்களை இது பண்ணுவது, இவ்வாறு தான் இருந்தது. ஏன் குறைஷிகளோடு சண்டையிடவில்லை? மற்ற அரபுகள் மதிப்பார்கள், பயப்படுவார்கள். குறைஷிகளுக்கு, குறைஷிற்கு என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். குறைஷை சீண்ட மாட்டார்கள். அரபுகளிலேயே குறைஷ் மக்களை சீண்ட மாட்டார்கள் மற்ற கோத்திரத்தார்கள். அல்லாஹ் இதையே சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் கஸஸிலே 57வது வசனத்திலே, அவலம் நுமக்கில் லஹும் ஹரமன் ஆமினன் யுஜ்பா இலைஹி ஸமராத்து குல்லி ஷைஇன் ரிஸ்கன் மின் லதுன்னா. இந்த ஹரமை பாதுகாப்பான ஒரு இடமாக நாம் ஆக்கி வைக்கவில்லையா? அந்த பாதுகாப்பான இடத்திற்குரிய ஆட்களாக இவர்களை நாம் ஆக்கவில்லையா? மேலும் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகிறது. யாருக்கு? குறைஷிகளுக்கு. அதே போலத்தான் இந்த காரணம் என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆவும் இதில் இருக்கிறது என்று சொல்கிறார். குறைஷிகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு இது கிடைத்தது என்றால், பல விஷயங்களில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய துஆ, ரப்பி ஜஅல் ஹாதா பலதன் ஆமினா வர்ஸுக் அஹ்லஹு மினஸ் ஸமராத். ரப்பே, இந்த பலதை, இந்த இடத்தை பாதுகாப்பான இடமாக, பாதுகாப்பு பெற்ற இடமாக ஆக்கி வைப்பாயாக என்று அவர்கள் கேட்ட துஆ. வேறு ஏதாவது காரணம் இருக்கிறதா? அல்லாஹ்வின் அடியார்களே, குறைஷிகளுக்கு இவ்வளவு ஏன் மதிப்பும் மரியாதை என்றால் எந்த அளவுக்கு என்றால், அவர்களுடைய கேரவான், தமிழில் என்ன சொல்வது, கேரவான், அவருடைய இந்த படை, அவர்கள் செல்லும் பொழுது அந்த வண்டி எடுத்துக்கொண்டு செல்வார்களே, கேரவான் என்று சொல்வார்கள் அல்லவா, பல்லாக்கு, இப்படிப்பட்ட அந்த பல்லாக்கு சென்றால் கூடமே சண்டையிட மாட்டார்கள். குறைஷிகள் போகிறார்கள் என்று விட்டு விடுவார். ஏன்? மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் காபாவை நிர்வகிப்பவர்கள். இதுதான் அவர்களுக்கு இருந்த அந்தஸ்து, மாபெரும் அந்தஸ்தாக இதை அவர்கள் பார்த்தார்கள். தாஜிகளுக்கு தண்ணீர் கூட்டக்கூடியவர்கள், காபாவை நிர்வகிக்கக்கூடியவர்கள். இவ்வாறு தான், இந்த கண்ணியத்தோடு தான் மற்ற மக்கள் அவர்களை பார்த்தார்கள். அவர்கள் சிரியா, ஷாம் சென்றிருந்தாலும் சரி, எங்கே சென்றாலும் சரி, இவ்வாறு தான் காபாவை நிர்வகிப்பவர்கள் இதோ வருகிறார்கள் பாருங்கள், இவ்வாறு தான் அவர்களுக்கு அந்தஸ்து வழங்கப்படும். இப்படி இவ்வளவு அந்தஸ்து வழங்கின அல்லாஹ் அஸ்ஸ வஜல், இங்கே விஷயத்திற்கு வருவோம். இந்த சூராவுடைய சாராம்சம் என்ன?
இவருடைய உரிமை என்னவாக இருந்திருக்க வேண்டும்? இப்படி அல்லாஹ் எப்படி வந்தது? கவனியுங்கள். இந்த பாதுகாப்பு, இந்த மதிப்பு, இந்த மரியாதை இதெல்லாம் இவர்களா எடுத்துக்கொண்டதா? அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லதி அத்அமஹும் மின் ஜூ', பட்டினியில் இருக்கின்ற அல்லாஹ் அந்த பசியில் இருந்தவர்களுக்கு உணவை வழங்கினான். வ ஆமனஹும் மின் ஹௌஃப், பயத்தில் இருந்ததிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கினான். அந்த ரப்பை, அந்த இரட்சகனை வணங்கு. அப்படி என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, வணங்குவதுதான் அடிப்படை. அல்லாஹ்வை வணங்கினால் இந்த உணவிலிருந்து, இந்த பசியிலிருந்து விடுதலையும், பயத்திலிருந்து விடுதலையும் கிடைக்கும். தௌஹீதில் ஒருவன் நிலை நிறுத்தினான் என்றால், தௌஹீதில் ஒருவன், அதுதான் ஃபல்யஅபுத், அவர்கள் வணங்கட்டும். அந்த இரட்சகன், அந்த காபாவின் இரட்சகனை வணங்கட்டும். சுப்ஹானல்லாஹ், இந்த வீட்டின் இரட்சகனை வணங்கட்டும். பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை. யாரெல்லாம் பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பதை சொல்லி அற்ப கேடுகெட்ட, ஒரு காசிற்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த அரசியலை, மக்களை வணக்க வழிபாடுகளிலிருந்து அகற்றி உலகமே அவனுடைய வாழ்க்கையாக மாற்றி உலக பொருள்களும் உலக ஆதாயங்களை அடைவதே நம்முடைய இலக்கு என்று ஒரு முஸ்லிமை கேடுகெட்ட இந்த சாக்கடை அரசியலுக்குள் கொண்டு வந்து மக்களை சரித்திய வழியிலிருந்து அகற்றுகிறானோ அவனுக்கெல்லாம் ஒரு மறுப்பாகத்தான் இந்த சூரத்து, என்ன சூரா? குரைஷ், சூரத்து குரைஷ் இருக்கிறது. இதுதான் தௌஹீத், இதுதான் தௌஹீத், இதுதான் சத்தியம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. கவனியுங்கள். وهذا سبب العجب وحقهم ألا يشركوا الله تعالى على استقامة معيشهم. இவ்வளவு பலங்கள் கொடுக்கப்பட்டும், இவ்வளவு விஷயங்கள் கொடுக்கப்பட்டு அவருடைய உரிமை என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ்வை வணங்கி இருக்க வேண்டும். செய்தார்களா? செய்யவில்லை. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு பயணத்திலும், ஒவ்வொரு சஃபரிலும் பாதுகாப்பாக செல்கிறார்கள். ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப், குளிர்காலத்தில் பயணம், வெயில் காலத்தில் பயணம். இதுதான் அந்த வசனம். லீலாஃபி குரைஷ் ஈலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப். இதெல்லாம் அந்த அருட்கொடைகள். இந்த அருட்கொடைகள் எல்லாம் அனுபவித்தும் சுப்ஹானல்லாஹ், வலிஅன்னஹும் அத்அமஹும் வஆமனஹும், அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவனுக்கு உணவளித்தான், அவர்களை பாதுகாத்தான். வஹும் ஃபீ மக்கா, மக்காவில் இருக்கிறார்கள். எந்த வயலும் கிடையாது, எந்த ஒரு விஷயமும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். வஅமனஹும் வகைருஹும் ஹாயிஃபூன், மற்றவர்களோ அவர்களை பார்த்து பயப்படுகிறார்கள். இன் ஹதரு ஹமாஹும், அவர்கள் வந்தால் அவர்களை பாதுகாப்பார்களாம் மற்றவர்கள். வ இன் சாஃபரு, அவர்கள் பயணித்தார்கள் என்றால் சொல்வார்களாம், ஹவுலா அஹ்லுல் ஹரம், அவர்கள் கண்ணியமிக்க ஹரமினுடைய மக்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் ஃபலா யுரது லஹும் அஹத், அவர்களை யாரும் சீண்ட வேண்டாம் என்று சொல்வார்களாம். இவ்வளவு மதிப்பும். அப்ப கவனியுங்கள், இந்த பூமியில் யாரெல்லாம் பாதுகாப்பும் அந்தஸ்தையும் அணைந்திருக்கவன், அவன் முஸ்லீமாக, அவன் அல்லாஹ்வை வணங்காமல் இருந்தால் அவன் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தில் இருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே பாதுகாப்பும், அதே உணவும், அதே செல்வத்தையும் அல்லாஹ் அவனுக்கு வழங்கி இருக்கிறான். ஆனால் அவன் அல்லாஹ்வை வணங்குகிறானா? நம்மை எடுத்துக்கொள்ளுங்கள், முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மை எடுத்துக்கொள்ள. அல்லாஹ்வின் அடியார்களே, பெரும் பெரும் பதவிகளில் இருக்கிறார்கள், பெரும் பெரும் பாதுகாப்பில் இருக்கிறார்கள், பல பேர் சூழப்பட்ட பாதுகாப்பில் இருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பு, இந்த உணவு, இது எல்லாம் தேவை, மனிதனுடைய ஆத்ம தேவையை அல்லாஹ் இங்கே சொல்லி, ஆனால் அவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை. இதெல்லாம் சிந்திக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். உலகத்தில் இத்துணை பேர் இந்த விஷயங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பாதுகாப்பை எவ்வாறு பெற முடியும்? பெற்றவன் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும் தௌஹீதை கொண்டு. பெறாதவன் அதை சரி செய்து அல்லாஹ்விடம் அதை வாங்கிக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்பு. சூரத்துல் மாஊன். بسم الله الرحمن الرحيم. رأيت الذي يكذب بالدين. நபியே, அந்த கூலி கொடுக்க, பித்தீன் யுகذب بالدين, அந்த கூலி கொடுக்கக்கூடிய அந்த நாள்,
மக்களுக்கு அவருக்கு நன்மை இன்னார் செய்தார்கள் அதற்கான கூலி, தீமை இன்னார் செய்ததற்கு இதற்கான கூலி என்று அந்த நாளை பொய்ப்பிப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? இந்த நாளை, எந்த நாளை? மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்களை நீங்கள் பார்த்தீர்களா? فذلك نعم فذلك الذي يدعو اليتيم. என்ன? மேலும் அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்றால் அனாதையை, யதீமை விரட்டுகிறான். ولا يحض على طعام المسكين. அந்த ஏழைக்கும் சரி அவன் உணவளிக்க மற்றவர்களை என்ன செய்ய மாட்டான்? ஆர்வப்படுத்த மாட்டான். ஏழைக்கு உணவளிப்பா, தானும் செய்ய மாட்டான், மற்றவர்களையும் ஆர்வப்படுத்த மாட்டான். ஃபவைலுல் லில் முஸல்லீன். தொழுகையாளிகளுக்கு கேடுதான். யார்? அல்லதீஹும் அன் ஸலாத்திஹிம் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன். அவர்கள் தங்கள் தொழுகையை அதற்குரிய நேரத்தை நிறைவேற்றுவதிலிருந்து விட்டு மறந்தவர்களாக இருப்பார்கள். சாஹூன், பொடுபோக்காக இருப்பார்கள். அந்த தொழுகையை அதன் நேரத்தில், இந்த வக்து முடிந்து விடாது இருக்கக்கூடிய இந்த ஜமாத்துடைய அந்த நேரத்தில் இருந்து தூரமாக இருக்கக்கூடியவர்கள். அல்லதீனஹும் யுராஊன். மேலும் அந்த நற்காரியங்களை, நல்ல அமல்களை பிறர் பார்ப்பதற்காக செய்யக்கூடியவர்கள். வயம்னஊனல் மாஊன். அது என்ன யம்னஊனல் மாஊன்? அதை கடைசியாக பார்ப்போம். தஃப்சீருக்குள் செல்வோம். انظر الى الذي كذب بالبعث ويوم الجزاء والحساب. நபியே பாருங்கள், இந்த மறுமை நாளையும் மறுபடியும் எழுப்பப்படுவோம் என்ற அந்த எண்ணங்களையும், மனிதன் நன்மை செய்தால் அவனுக்கு நன்மையாக நாளை தீர்ப்பு அளிக்கப்படும், தீமை செய்தால் தீமைக்கு கூலி கொடுக்கப்படும் என்ற இந்த நாளை பொய்ப்பிப்பவனை பாருங்கள். மேலும் அப்படிப்பட்டவனிடம் கெட்ட விஷயங்களும் கேடு கெட்ட குணாதிசயங்களும் இருக்கும். கெட்ட அமல்கள் செய்பவனாக அவன் இருப்பான். அதை பொய்ப்பிப்பவன் இவ்வாறு இருப்பான். அவனுடைய உள்ளத்தில் எந்த கருணையும் இருக்காது. அனாதைகளுக்கும் எந்த ஒரு கருணையும் இருக்காது. வறியவர்களுக்கும் எந்த ஒரு கருணையும், எந்த ஒரு கருணை உள்ளமும் அவனிடம் இருக்காது. அவனுடைய உள்ளம் காய்ந்தவனாக, கடுமையான ஒரு உள்ளமாக இருக்கும், காய்ந்த ஒரு உள்ளமாக இருக்கும். யதீமை விரட்டுவான், பசியுள்ளவரை பார்க்க மாட்டான், அவர்களை திட்டுவான், யதீமை திட்டுவான், யதீமை ஏசுவான், கவனித்துக் கொள்ள மாட்டான், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க மாட்டான், அவனும் உணவளிக்க மாட்டான், மற்றவர்களையும் உணவளிக்க தூண்ட மாட்டான். அல்லாஹ் இவர்களுக்குத்தான் எச்சரிக்கை செய்கிறான். சுப்ஹானல்லாஹ். இன்னும் இவர்கள் ஏன் இவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் லிஅன்னஹும் கானூ யுஅخிரூன ஸலாத ஹத்தா யخرஜல் வக்த். வக்த் வெளியேறும் வரை இவர்கள் தொழுகையை தொழாமல் இருப்பார்கள். தொழுகையை தாழ்த்துவார்கள், தொழுகையை தாழ்த்தி தொழுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் அடியார்களே, முக்கியமாக இந்த வக்த் தாழ்த்தி தொழும் ஒரு நேரம் அது வரும் என்றால் அது அதிகமான சம்பவம் எங்கே நடக்கும்? ஃபஜ்ர். ஏனெனில் ஃபஜ்ருடைய நேரம் தான் மிகவும் சுருக்கமான நேரம். அப்படி என்றால் அந்த நேரம் மிகவும் சுருக்கமாக இருக்கிறால் அப்போதுதான் இதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, அந்த ஃபஜ்ருடைய நேரம் மிகவும் கவனமாக நாம் இருக்க வேண்டும். எப்படியாவது தொழுது விட வேண்டும். அந்த வக்து என்றால் என்ன? இங்கே வக்து வரும் வரை, ஃபஜ்ருடைய வக்து எதுவரை தொழலாம்? சூரியன் உதிக்கக்கூடிய அந்த நேரம், அதற்கு முன்னால் வரை. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இங்கு கவனியுங்கள், தொழுகையை தாழ்த்துபவர்கள், தொழுகையை நேரத்தை தாழ்த்தி தொழுபவர்கள், சரியா? நாம் இவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான். ஃபஇதா கான அல்லாஹு தவஅத பில் வைலி லில் முஸல்லி. அதாவது இவர்களுக்கு அழிவு உண்டாகட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால், தொழுகையை தாழ்த்தி தொழுபவர்களுக்கு என்னது? மறதியால் மறந்து, அதாவது பொடுபோக்காக, சாஹின் பொடுபோக்காக மறதியாக ஒரு தொழுகையில் இருப்பார். மேலும் அந்த தொழுகையை அலங்கரித்து காண்பிப்பார் மக்களிடம். இவருக்கே இந்த நிலைமை என்றால் ஃபகைஃப பில்லதி லா யுஸல்லி பில் குல்லியா. தொழுகையை தொழாதவனுடைய நிலை. தொழுகையை இந்த இடத்தில் கவனியுங்கள். தொழுகை தொழுகிறான், ஆனால் எப்போது தொழுகிறான்? வக்தை தாண்டி தொழுகிறான்.
இவனுக்கு இந்த நிலைமை. அப்படி என்றால் தொழுகையை தொழாதவன் அவனுக்கு எப்படிப்பட்ட நிலைமை? அவன் இவனை விட அதிகமாக இழிவுக்கும் அந்த அதாபிற்கும் அந்த வேதனைக்கும் மிக உரிமையானவன் இவன்தான். அதற்கு உரித்தானவன், ஆக உரித்தானவன் இவன்தான். யார்? தொழுகையை முழுவதுமாக விட்டவன். தொழுகையை முழுவதுமாக விட்டவன் தான் இந்த நிலைக்கு வருவான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இவனுக்குத்தான் அல்லாஹ்வுடைய இந்த சாபம், அல்லாஹ்வுடைய இந்த ரஹ்மத்திலிருந்து, அவனுடைய கருணையிலிருந்து தூரமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மறுமையில் வரும். எதுவரை? தௌபா செய்யாமல் இருக்கும் வரை. தௌபா செய்ய வேண்டும். இந்த நிலையில் தொழுகையை முழுவதுமாக தொழாமல் இருப்பவர்கள், தொழுகையை நேரத்திலிருந்து தாழ்த்தி தொழுபவர்கள், பொடுபோக்காக இருப்பவர்கள், வஹாக்கதல் முனாஃபிகூன், இந்த முனாஃபிகூன்கள் இவ்வாறு தான் இருந்தார்கள். நயவஞ்சகர்கள். கானூ யுராஊன அன்னாஸ், அவர்கள் தங்களுடைய தொழுகையிலே மக்களிடம் அலங்கரித்து காண்பிப்பார்கள். எப்படி? அவர்கள் வந்தால் தொழுவார்கள், யாரும் இல்லை என்றால் அந்த தொழுகையை விட்டு விடுவார்கள். கடைசியாக இவர்களுடைய மற்ற மிக முக்கியமான பண்பு வயம்னஊனல் மாஊன். என்ன அது? அதாவது இது மிக முக்கியமான ஒரு வசனம். அல்லாஹ்வின் அடியார்களே, இது சற்று அதிகமான ஒரு கவனத்தோடு நாம் இதை பார்க்க வேண்டும். இந்த யம்னஊனல் மாஊன் என்னவென்றால், இந்த யம்னஊனல் மாஊன் என்றால் சிறிய சிறிய பொருள்கள், வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பொருட்கள். அதாவது இதை ஒருவர் கேட்கிறார், உபயோகிக்க கேட்கிறார், கடனாக கேட்கிறார், அல்லது பாரோ, என்னது, அதை மாற்றிக்கொள்வதற்காக எனக்கு வேண்டும், அதை கொஞ்ச நேரம் தாங்கள், நான் உதவி செய்வோம், நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வீட்டில் பெரிய பொருட்கள் இருக்கிறது, அதை கேட்கறதால் தரமாட்டேன். அது வீட்டோட மிக முக்கியமான பொருள். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் வாஷிங் மிஷினை தூக்கி கொடுங்கள் எனக்கு வீட்டு, அது அல்ல. வீட்டில் சிறிய சிறிய பொருட்கள், ஒரு குவளை, உப்பு, குவளை, உப்பு, சின்ன சின்ன பொருள்கள், குவளை, உப்பு, சாப்பிடத்திற்கான ஒரு மசாலா தூள், அல்லது ஏதாவது சிறிய சிறிய விஷயங்கள், இதை கூட தரமாட்டான் என்று அல்லாஹ் சொல்கிறான். வீட்டை தட்டி ஒருவர் உப்பு கேட்டால் போதும், அதை தர மறுப்பவனை அல்லாஹ் இங்கே பேசுகிறான். இந்த இடத்தில் ஷேக் அப்படியே சொல்கிறார்கள். அதாவது ஒரு சில பொருளை கொடுக்கலாம் சில நேரம். அதாவது ஒருவர் கேட்கிறார் என்றால் கொடுப்பதற்கு ஆகமான பொருட்கள், உங்களுடைய பெரிய பொருட்களை கேட்க கொடுப்பதை பற்றி இங்கே பேசவில்லை. கொடுப்பதற்கு ஆகமான பொருட்கள், சிறிய சிறிய பொருட்கள். ஷேக் இங்கே உதாரணம் சொல்கிறார்கள். குவளை, பானை, முக்கியமாக பாத்திரம். பாத்திரம் பண்ணவே மாறுவது இங்கே இருந்து அங்குமா. இந்த பாத்திரம், குவளை அல்லது உப்பு, இப்படிப்பட்ட இந்த பொருள்கள், சுப்ஹானல்லாஹ், இந்த இரவல் கொடுக்கக்கூடியது, அல்லது ஊசி நூற்கண்டு, எல்லாம் சிறிய சிறிய பொருட்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறார். இதை மறுப்பார்கள். சின்ன ஒரு நல்ல விஷயத்தை கூட இவர்கள் செய்ய மாட்டார்கள். அதை எடுத்துக்காட்டாக அல்லாஹ் சொல்லிட்டு விட்டான் மாஊன் என்றால். அல்லாஹ் நம்மை நேர்வழியை செலுத்துவான். இந்த இடம், இந்த எல்லா முனாதிசியும் இவர்களும் இருக்குமாம். யார் இவர்கள் எல்லாம்? இவர்கள் தான் அந்த மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்கள். மறுமை நாளை பொய்ப்பிப்பவர்கள், அதோடு தொழுகையை தாழ்த்தி தொழுபவர்கள், யதீம்களை திட்டுபவர்கள், மிஸ்கீனுக்கு உணவளிக்க ஆர்வப்படுத்தாதவர்கள், சுப்ஹானல்லாஹ், அமல்களை அலங்கரித்து காமிப்பவர்கள், இந்த பொருட்களை கூட இரவல், சின்ன பொருட்களை கூட இரவல் கொடுக்காமல் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் தான் இவர்கள் அனைவர்களும். சுப்ஹானல்லாஹ். சூரத்துல் கௌசர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னா அஅதைனாக்கல் கௌசர், நிச்சயமாக நாம் கௌசரை உமக்கு கொடுத்தோம். அந்த தடாகம் பின்னால் பார்ப்போம். சொர்க்கத்தின் நதி. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர், ஆகவே உம் இறைவனுக்கு, உன் ரட்சகனை நீ தொழுவாயாக, தொழுது அவனுக்காக அறுத்து பலியிடுவாயாக. வன்ஹர், நஹர் என்றால் என்ன? நஹர் என்றால் அறுத்து பலியிடுவது. ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர். நஅம். இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உன்னை எதிர்ப்பவன் தான் சக்தியற்றவனாக, இழிவுக்குண்டாவனாக இருக்கின்றான். அவ்வளவுதான். இதுதான் வசனம். தஃசீருக்குள் செல்வோம்.
அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபியை பல விஷயங்களில் அவனுக்கு சிறப்பை வழங்குவான். அதில் ஒரு மிக முக்கியமான சிறப்பு என்றால், ஜன்னாவிலே ஒரு நதி, சொர்க்கத்து நதி. இந்த சொர்க்கத்து நதியை பற்றி அல்லாஹ், அந்த நதியை அல்லாஹ் யாருக்கு வழங்கியிருக்கிறான்? யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரி, அந்த நதி எவ்வாறு இருக்கும்? அந்த நதியின் இரு கரைகளும் ஹாஃபதாஹு குபாபுலு, முத்துகளை பொறித்திருக்கும். அந்த நதியுடைய தன்மையை பார்க்கின்றோம். அந்த நதியின் இரு கரைகளிலும், அந்த இரு கரையும் எப்படி இருக்கும் என்றால், கரைகள், அந்த நதியின் இரு கரைகள் எப்படி இருக்கும் என்றால் முத்துகள் பொருந்தி இருக்கும். மேலும் அந்த நதியின் அந்த அடித்தட்டு மண்ணின் வாசம் கஸ்தூரியின் வாசமாக இருக்கும். தீபுஹு மிஸ்க் அத்ஃபர், இந்த மிஸ்குடைய வாசமாக இருக்கும், கஸ்தூரியின் வாசனமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், அந்த நதியின் அழகு எப்படி இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. அந்த நதியுடைய இரு கரைகள், அந்த நதியின் இரு கரைகள் முத்துக்களோடு பொருத்தப்பட்டிருக்கும். அந்த வாசனம், அந்த மண்ணுடைய வாசனம், மண் வாசம் கஸ்தூரியின் வாசனமாக இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறான் தன் நபிக்கு, ஐயஜஅல ஸலாத்தஹு வ நஹ்ரஹு லில்லாஹ், அவருடைய நபியின் தொழுகை, அவங்களுடைய அந்த அறுத்து பலியிடுதல், இது அனைத்தும் அல்லாஹ்விற்காக மட்டுமே இருக்க வேண்டும். ஹாதைனி அல் இபாததைனி பிஸ்ஸிக்ரி, நஅம், அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டை அனைத்தும், இதில் முக்கியமாக தொழுகையும் அறுத்து பலியிடுவதும். ஏனென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இரண்டு வணக்கமும் அல்லாஹ்விற்கு மிக முக்கிய வணக்கங்களிலேயே மிக முக்கியமான வணக்கமும், மிகவும் பிரசித்தி பெற்ற வணக்கமும், மிகவும் சிறந்த வணக்கங்களில் ஒரு வணக்கமாக இருக்கின்றது. இது எது வருகிறது? தொழுகையோடு அறுத்து பலியிடுவது வருகிறது. சுப்ஹானல்லாஹ், அறுத்து பலியிடுவதும் சேர்ந்து இதிலே வருகிறது. வாஜிரில் குர்பாத், வெறும் அறுத்து பலியிடுவதால் வெறும் உதுஹியா மட்டுமல்ல, ஹதி இருக்கிறது, ஹஜ்ஜிலே செய்யக்கூடிய ஹதி இருக்கிறது. ஹாஜிகளுடைய அறுத்து பலியிடுவது மிக முக்கியமான வணக்க வழிபாடு, அது கடமையாக வரும் அந்த இடத்தில். உதுஹியா கடமை அல்ல, உதுஹியா சுன்னா. ஆனால் அங்கே செய்யக்கூடிய மற்ற வணக்க வழிபாடுகள், ஹாஜிகள் அறுப்பது, அதே போல அகீகா, அது என்ன? அகீகா மர்ஹூன் என்று சொல்கிறார்கள். தய்யிப். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த இடத்தில் பாருங்கள், இந்த ஸலாஹ் வலிஅன்ன ஸலாத தததம்மனுல் குதூ' ஃபில் கல்பி வல் ஜவா, ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை இந்த இடத்தில் குறிப்பிடுகிறான்? அதே போல் ஏன் இந்த இடத்திலே நஹர் அறுத்து பலியிடுவதை குறிப்பிடுகிறார் என்றால், கவனியுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, ஏனெனில் தொழுகை இந்த உள்ளம் முழுவதுமாக சரணடைந்திருக்க வேண்டும். மாபெரும் வணக்க வழிபாடு. இத்தனை வணக்க வழிபாடுகள் இருக்கும் பொழுது அல்லாஹ் இங்கே சொல்வது ஃபஸல்லி, நபியே, இன்னா அஅதைனாக்கல் கௌஸர், உனக்கு நாம் கௌஸரை, அந்த சொர்க்கத்து நதியை வழங்கி இருக்கிறோம். ஃபஸல்லி லிரப்பிக், உன்னுடைய இரட்சகனை நீ தொழு. ஏன் அந்த தொழுகை? ஏனெனில் அந்த தொழுகை தான் உள்ளம் முழுவதுமாக சரணடைந்து, உடல் உறுப்புகள் அனைத்தும் சரணடைந்து அல்லாஹை வணங்கும் என்றால் அது என்ன? தொழுகை. பள்ளிக்கு நோக்கி வருகிறோமே, அந்த உள்ளம் இருப்பதினால் வருகிறோம். நின்று நம்முடைய உடல் உபாதைகள் அனைத்தும் அந்த தொழுகையுடைய செயலுக்குள் உள்ளே வருகிறது. கையை தூக்குகிறது, தக்பீர் செய்கிறது, ருக்கு செய்கிறது, சஜிதா செய்கிறது, எந்திரிக்கிறது, அமருகிறது, நிற்கின்றது, விரலை வைக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், இத்துணை விஷயங்களும் அந்த உள்ளம் கட்டுப்படுகிறது. அந்த உள்ளத்தோடு அந்த உடல் உபாதைகள் அனைத்தும் கட்டுப்பட்டு ஒரு வணக்கம் செய்கிறது என்றால் அதுதான் தொழுகை. அப்படிப்பட்ட அந்த தொழுகை வதன்குலுஹா ஃபி அன்வாஇல் உபூதிய்யா, அதே போலத்தான் வஃபி நஹர் தகர்ருப் இலல்லாஹ், அதே போலத்தான் நஹர் அறுத்து பலியிடுவது பி அஃதல் மா இன்தல் அப்தி மினன் நஹாயிர், அதாவது தானிடம் இருக்கக்கூடிய அறுத்து பலியிடக்கூடிய பிராணிகளிலேயே சிறந்ததை அறுத்து பலியிடுவது, அதற்காக தன்னுடைய பணத்தை செலவு செய்வது. எப்படிப்பட்ட பணம்? எந்த பணத்தை மற்றவர்கள் எனக்கு மட்டுமே இருக்க வேண்டும் என்று கஞ்சத்தனத்தோடு இருக்கக்கூடிய மத்தியில் அவர் அந்த பணத்தை, அந்த செல்வத்தை அல்லாஹ்விற்காக எடுத்து செலவு செய்து அறுத்து பலியிடுவார் என்றால் எவ்வளவு பெரிய வணக்க வழிபாடு! இந்த பூமியில் பணத்தை யாருக்கும் தரமாட்டேன், அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர்,
அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்தத யஹ்ஸபு அன்ன மாலஹு அஹ்லத. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் இவர் என்ன செய்கிறார்? அந்த பணத்தை வெளியெடுத்து ஒரு பிராணியை வாங்கி அதை அறுத்து பலிகிறார். இதனால் தான் அல்லாஹ்வின் அடியார்களே, சந்தேகமே இல்லை, உதுஹியாவில் சிறந்தது என்ன? ஒட்டகம். அதற்கு பிறகு மாடு, அதற்கு பிறகுதான் ஆடு. புரிகிறதா? எல்லோரும் அந்த வணக்க வழிபாட்டில் சிறந்ததை யோசிக்கும் பொழுது ஒட்டகத்தை தான் யோசிக்க வேண்டும், ஆட்டை யோசிப்பது அல்ல. சிறந்தது ஒட்டகம், அதற்கு பிறகு மாடு. ஏனெனில் அந்த எண்ணம் வணக்க வழிபாட்டில் உயர்ந்த நிலைக்குத்தானே வர வேண்டும். செல்வம் இருப்பவர்கள் செல்வத்தை அல்லாஹ்விற்கு செலவு செய்வதில் அதிலும் உயர்ந்த நிலையில் தான் வர வேண்டும். அப்படி என்றால் அதிகமாக ஆர்வப்படுத்த வேண்டும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த கஞ்சத்தனத்தை அல்லாஹ்விற்கு கஞ்சத்தனமா, சுபஹான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கு கஞ்சத்தனமா என்ற அந்த எண்ணம் போக போக ஆட்டிலிருந்து மாடிற்கு வருவார் வணக்கம், மாடிலிருந்து ஒட்டகத்திற்கு வருவார். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அப்படி இல்லை என்றாலும் ஒரு சில இடங்களில் நாம் மாட்டை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அறுக்கக்கூடிய பிராணியில் ஆடை காட்டிலும் மாடை பார்த்தோம். காங்கேயின் காலை எல்லாம் பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். இந்த கடைசி வசனம், இந்த வசனத்தில், இந்த சூராவில், இன்ன ஷானியக ஹுவல் அப்தர், உன்னை எதிர்ப்பவன், உன்னை வெறுப்பவன், உன்னை ஏசுபவன், உன்னை கூறப்படுவன், அவன்தான் புறமுதிர் காட்டி ஓடக்கூடியவன், அவன்தான் அழிவுக்குண்டானவன், அவன்தான் ஏசுதலுக்கும் பேசுதலுக்கும் உண்டானவன், உனக்கு ஒன்றும் இல்லை என்று நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அறிவுரை வழங்குகிறான். சூரத்துல் காஃபிரூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன். நிராகரிக்கும் மக்களை நோக்கி நபியே நீ கூறுவாயாக, நிராகரிப்பவர்களே, அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்களே, லா அஅ்புது மா தஅ்புதூன், நீங்கள் வணங்கக்கூடியவை, நீங்கள் வணங்குவதை நான் வணங்க மாட்டேன். வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, நான் வணங்குவதை நீங்களும் வணங்குபவர்களாக இல்லை. வலா அன ஆபிதும் மா அபத்தும், நீங்கள் வணங்கியதை நான் வணங்குபவனாக இல்லை. லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அதாவது இன்னும் நான் வணங்குகிறவனை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. வலா அன்தும் ஆபிதூன மா அஅ்புது லக்கும் தீனுக்கும் வலிய தீன், அதாவது உங்கள் கூலி, அதாவது இந்த தீன் உங்களுக்கு, உங்களுடைய தீன் உங்களுக்கான, இதற்கான கூலி உங்களுக்கு, இன்னும் எனது கூலி எனக்கு. சரி. அல் கிதாபு லின் நபி, இது தஃப்சீர் செல்வோம். அல் கிதாபு லின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் நபிக்கு பேசுகிறான், தன் நபியிடம் கட்டளையிடுகிறான். அமரஹு ரப்புஹு, அவனுடைய இரட்சகன் நபிக்கு என்ன சொல்கிறான் என்றால், அன் யுலிமல் குஃபார், அல்லாஹ்வை நிராகரிப்பவர்களுக்கு அறிவிக்க சொல்கிறான். பி அன்னஹு, அதாவது அவன் அல்லாத மற்றவர்களை, அவனுடைய எதிரிகள் வணங்குபவர்களை நான் வணங்க மாட்டேன். எப்படிப்பட்டது? அவனுடைய எதிரிகளாக இருக்கக்கூடிய, அவனுக்கு எதிரானவர்களாக இருக்கக்கூடிய சிலைகளை வணங்கக்கூடியவர்கள், அதல்லாத மற்றவர்களை வணங்குபவர்களை நான் வணங்க மாட்டேன் என்று நீ சொல்லிவிடு. வஹாதா யஷ்மலு, அல்லாஹ்வின் அடியார்கள், இது எல்லோரையும் குறிக்கும். இந்த பூமியில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வை நிராகரித்திருப்பவர்கள் அனைவர்களையும் இது குறிக்கும். ஃபஅக்பிர்ஹும் அன் அம்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், நஅம், அன் லா யஅபுத் மா யஅபுதூன் வ அன்னஹும் கைரு ஆபிதீன மா யஅபுது. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை, எதை அவர்கள் வணங்குகிறார்களோ அதை நான் வணங்க மாட்டேன், நான் வணங்குவதையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள். வலாக்கின்னல் முவாஜிஹீன பிஹாதல் கிதாப் ஹும் குஃபார் குரைஷ். ஆனால் இந்த இடத்திலே இந்த வசனம் யாருக்கு பிரத்யேகமானது? குஃபார் குரைஷ், அவர்களுக்கு பிரத்யேகமானது. இந்த இடத்திலே
இது எல்லோருக்கும் பொருந்தும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த வசனம் யாரை நோக்கி இறக்கிய அருளப்பட்டது என்றால் குஃபார் குறைஷ். குறைஷில் இருக்கும் பாருங்கள் எப்படிப்பட்ட குஃபார் குறைஷ். இதுதான் கேள்வி இந்த இடத்தில். எப்படிப்பட்ட குஃபார் குறைஷ்? ஏன் குஃபார் குறைஷ்? எப்படிப்பட்ட? ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தான் ரட்சகன் என்று சொன்னவர்கள். இங்கேதான் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, இணை வைப்பு எப்படிப்பட்ட ஒரு பாரதூரமான ஒரு சம்பவத்திற்கு மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட குஃபார் குறைஷ்? ஏதோ அல்லாஹை நிராகரித்து வணங்கினவர்களா? அல்லாஹோடு சேர்த்து யாரை வணங்குகிறார்கள்? லாத், மனாத், உஸ்ஸா. அப்படி என்றால் இந்த வசனம் எவ்வாறு புரிந்து கொள்ளலாம்? நான் வணங்குபவரை நீங்கள் வணங்குபவர்களாக இல்லை. ஏன்? நீங்கள் ஒழுங்காக வணங்கவில்லை. அல்லாஹை வணங்குவது என்று அல்லாஹோடு சேர்த்து மற்றவரை வணங்குவது அல்லாஹை வணங்குவதா? எப்படி அல்லாஹை வணங்குவதாக விட முடியும்? அல்லாஹை வணங்குவது என்றால் அல்லாஹை மட்டும் வணங்குவது. அல்லாஹை வணங்குவது என்றால் அல்லாஹை மட்டும் வணங்குவது. அதுதான் இந்த இடத்திலே, இதுதான் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இல்லை என்றால் ஏன் இந்த இடத்திலே ஷேக் அழகாக இந்த தெளிவாக சொல்கிறார்கள்? இங்கே யாருக்கு என்றால் சுப்ஹானல்லாஹ், இவ்வாறு அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. நபியஹு அன்ன தாயிஃப மின்ஹும் லா யுமினூன். ஏனெனில் அந்த குஃபார், அந்த குறைஷ் கூட்டத்தில் ஒரு கூட்டம் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளவில்லை. வஹாதா மிம்மா சபக ஃபி இல்மில்லாஹ் தஆலா வல் அத்யான் மா அத இஸ்லாம் குல்லுஹா கஷைஇல் வாஹித் ஃபில் புத்லான். நாம் இதிலிருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த தீனை நிராகரித்தவர்களை அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அதனால்தான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் பாருங்க, அல்லாஹ் அல்லாதவை அல்லாஹ்வோடு இணை வைத்து வணங்குவது அது ஒரு மார்க்கம் அல்ல, அது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. அல்லாஹ்வோடு சேர்த்து இணை வைத்து வணங்குவது இஸ்லாமிய மார்க்கம் அல்ல. வலிஹாதா மையஸ பைனல் ஃபரீகைன் ஃபஸல பைனல் தாயிஃபத்தைன். இதனால்தான் அல்லாஹ்வை மட்டுமே வணங்குவது ஒரு மார்க்கம். இது அல்லாது அல்லாஹ்விற்கு இணை வைத்தோ, அல்லாஹ்வை நிராகரித்தோ, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தோ அல்லது அல்லாஹ்வுக்கு நிராகரித்தோ எப்படி இருந்தாலும் சரி, அது ஒரு மார்க்கம். அல்லாஹ் பிரித்து விட்டான். இதுதான் இதோட அர்த்தம். அதை விட்டு லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்றால் என்ன? அவருடைய மார்க்கம் செய்யட்டும், நான் என்னுடைய மார்க்கம் செய்கிறேன், நாம் எல்லாம் ஒன்றாக இருப்போம். சுப்ஹானல்லாஹ். இதுவா மார்க்கம்? இதுவா இந்த வசனங்கள் சொல்கிறது? இந்த வசனம் எச்சரிக்கை செய்கிறது. இந்த வசனம் உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்கிறது. இப்படி நீங்கள் செய்தால் மார்க்கம் அறியாதவர் எவ்வாறு மார்க்கத்தை, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும்? அல்லாஹ்விற்கு நீங்கள் பயப்பட மாட்டீர்களா? சுப்ஹானல்லாஹ். சத்தியத்தை நோக்கி வருபவரை கூட அவரை நீங்களே தண்ணீரை தெளித்து விட்டு அவரை அதிலே தங்கும் வைக்கும் அளவிற்கு சுப்ஹானல்லாஹ் என்னுடைய மார்க்கம் என்னோட, அதை பேசினால் புல்லரித்து வர விடுகிறார்கள். இதை சொன்னால் எந்த இடத்தில் சொல்கிறது? சுப்ஹானல்லாஹ். இஸ்லாம் இந்த மார்க்கம் மற்ற அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்று வந்த இந்த மார்க்கத்தை லக்கும் தீனுக்கும் வலிய தீன் என்பதற்கு ஒரு தவறான விளக்கத்தை மக்களுக்கு மத்தியிலேயே புகட்டுகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏதோ நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தில் இருங்கள், நாங்கள் எங்களுடைய மார்க்கத்தில் இருக்கிறோம். ஆம், இந்த மார்க்கம் சரி. இவ்வாறு சொன்னால் என்ன அர்த்தம்? அது இவ்வாறு சொன்னால் உங்களுடைய மார்க்கம் உங்களுக்கு என்றால் ஒருபோதும் இந்த மார்க்கம் இஸ்லாமாக ஆக முடியாது. அது வேறு இது வேறு என்ற அந்த பிரிதலையும் அந்த தூரத்தையும் தான் இது காமிக்கின்றதே தவிர வேறு எந்த விதமான ஒரு நெருக்கத்தையோ அல்லது பரஸ்பர ஒரு ஒப்பந்தத்தையோ இந்த இடத்தில் அது காட்டவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் அடியார்களே, மேலும் இந்த இடத்திலே ஷேக் அவர் இன்னும் 2 வசனத்தை விவரிக்கிறார்கள். சூரத்துல் இஸ்ராவிலும் சூரத்து யூனுஸிலும் அவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப, அந்தந்த மார்க்கம் விருப்பத்திற்கேற்ப அவரவர் அமல்களை செய்து கொள்ளட்டும். பாருங்கள், ஒரு பக்கம் சத்தியத்தை செய்வார்கள், ஒரு பக்கம் தீமையை செய்வார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அன்தும் பரீஊன மிம்மா அஅமலு வ அன பரீஉம் மிம்மா தஅமலூன். நீங்கள் நான் என்ன செய்கிறேனோ, நான் எந்த அமல் செய்கிறேனோ அதிலிருந்து உங்களுக்கு எந்த சம்பந்தம், அதற்காக நீங்கள் கேள்வி கேட்கப்பட போவதில்லை. நீங்கள் எதில் செய்கிறீர்களோ அதை விட்டு நான் தூரமாக இருக்கிறேன், அதிலிருந்து நான் எந்த கேள்வியும் கேட்கப்பட போவதில்லை. பாருங்கள், சூரா யூனுஸிலே 41வது வசனம். நீங்கள் செய்வதற்கு நான் தூரமாக இருக்கிறேன், நான் செய்வதற்கு நீங்கள் தூரமாக இருக்கிறீர்கள்.
உங்களுக்கு நான் பதில் சொல்ல போவதில்லை, எனக்கு நீங்கள் பதில் சொல்ல போவதில்லை. அவரவர்கள் செய்ததற்கு அவரவர்களுக்கு கூலி உண்டு. அதுதான் லக்கும் தீனுக்கும் வலிய தீன். சூரத்துன் நஸ்ர். அடுத்ததாக அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்துன் நஸ்ர் முடிச்சிடலாம். எத்தனை சூரா இருக்கு? சூரத்துன் நஸ்ர், மஸத், இக்லாஸ். இன்ஷா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் சூரத்துல் நஸ்ர் மற்றும் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் முஅவ்விதத்தைன் இந்த சூறாக்களை இதோடு முடிவடைந்துவிடும் இன்ஷா அல்லாஹ் தஆலா. முதல் பாடம் அதோடு சேர்த்து, அந்த முதல் பாடத்தோடு சேர்த்து பிஇத்னில்லாஹ் இரண்டாம் பாடத்தை நாம் தொடருவோம். அர்கானுல் இஸ்லாம் மிக முக்கியமான வகுப்பு பாடம். இஸ்லாம் தூண்களை பற்றி இரண்டாவது வகுப்பிலே ஷேக் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். முதல் வகுப்பு முடிந்தது, ஏறத்தாழ முடித்து விட்டோம். முதல் வகுப்பு ஏறத்தாழ முடித்து விட்டோம். என்ன? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஜல்சலா. என்னென்ன சூறாவை பார்த்தோம்? மர்சலாக சொல்லுங்கள். ஃபாத்திஹா, ஜல்சலா, ஆதியா, காரியா, அத்தகாசுர், العصر، الهمزة، الفيل، قريش، மாஊன், கௌசர் என்று மட்டும் ஏறத்தாழ 7 சூறாக்களை பார்த்திருக்கிறோம். கடைசியாக காஃபிர். இன்னும் 5 சூறாக்கள் மீதம் இருக்கிறது. சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் மஸத், சூரத்துல் இக்லாஸ், அல் ஃபலக், வன் நாஸ். அவ்வளவுதான். இது முடித்து விட்டது என்றால் முதல் பாடம் முடிகிறது. என்ன பாடம்? இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கு முக்கியமான பாடங்கள் முதல் பாடம். சரி, தஃப்சீரை படித்து விட்டோம். ஷேக் சொன்ன எல்லா, இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்ன எல்லா வகையிலும் கல்வி கற்று விட்டோமா? அதாவது ஃபாத்திஹா, ஜல்சலாவிலிருந்து நாஸ் வரை தஃப்சீரை படித்து விட்டோம். கடைசியில் வந்து விட்டோம். முதலில் ஓத தெரியுமா இத்தனை சூறாக்களும்? அதை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். பின்பு மனப்பாடம். ஓத தெரியுமா? பின்பு மனப்பாடம் செய்திருக்கிறோம். இது ரெண்டையும் செய்யுங்கள். அல்லாஹ் அடியார். மிகவும் எளிதானது, மிகவும் எளிதான சூறாக்கள். தயவு செய்து இதிலே கோட்டை விட வேண்டாம். இந்த இரண்டையும், ஏனால் உங்கள் தொழுகைக்கு இது பயன்படும், நம்முடைய தொழுகைக்கு இது பயன்படும். அப்படி இதை செய்யுங்கள், மஹ்ரஜை திருத்திக் கொள்ளுங்கள். பின்பு இதோடைய தஃப்சீர், அதுதான் இப்போது கல்வியின் பாடமாக நாம் படித்திருக்கிறோம். அல்லாஹ் நாடினால் அடுத்த வாரம் இன்ஷா அல்லாஹ் இரண்டாவது வகுப்பிற்குள் செல்வோம். அர்கானுல் இஸ்லாம். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. أقول بيننا وبينكم السلف، بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.